உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது இன்றைய நாள் 6/3/2026 இன்று திருநள்ளாறு சனி பயிற்சி இன்று ஆரம்பமாகிறது. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவில் ஒரு ராசியை பற்றியும் அதற்குண்டான 3 நட்சத்திர சார்ந்த பாலங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நாம் பார்ப்ப இருப்பது 12 வீடுகள் நமக்கு 6வது வீடாகவும், அதாவது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு எத்தனை இடத்துல விழுது, எந்த மாதிரியான பலன்கள் வர இருக்கிறார், நீங்கள் எதுக்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். கிரகங்களை ஆராய்ந்து பார்த்தோம்னால் உங்களுக்கு துல்லியமான கணிப்புடன் ஒரு சேனலில் வீடியோ போய் போடப்படுங்க. நீங்கள் பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். யாரும் லைக் பண்ணுறதில்ல, உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட் பண்ண சரிங்க, ஏதாவது சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக, சரிங்களா? அதாவது எப்படினாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இப்படி இருக்கணும், மாற்றணுமா இல்லையா, இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். இந்த மாதிரி கன்னிராசி என்பதை பொறுத்து போகும்போது கன்னிராசினருக்கான சனி பயிற்சி பலன்கள் 2026. அப்போ நட்சத்திர சார்ந்த பலன்கள் பார்க்கும்போது கன்னிராசினருடைய 3 நட்சத்திரக்கும் இதில் பலன்கள் வந்து இருக்குதுங்க. அப்போ கன்னிராசியின் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த 4 பாதமும், சித்திரை 1, 2 பாதங்கள் முடிய கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். கிரக நிலைகளை சற்று ஆராய்ந்து பார்த்தேமானால் துல்லியமான கணிப்புடன் உங்களுக்கு சனி பயிற்சியானது வருகிறது. இதுவரை உங்களது ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் விலகி கலஸ்திரஸ்தானமான 7ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். அது ஒரு அற்புதமாக காரணமாகவும் இருக்குதுங்க. 7ஆம் இடத்தில் செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா 1லேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கும்பத்திலேருந்து மீனராசிக்கு சனி பயிற்சி இடைப்பயிற்சி ஆகிவிட்டார். அதிலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். அப்படி 7ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு திருமண யோகம், மண் மனை பூமி யோகம், புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம் கிட்ட இருக்குதுங்க இந்த காலகட்டம். இப்போ வெகு நாட்களாக திருமணமுக்கு தான் இயங்கிருப்பவர்கள் இந்த காலகட்டம் திருமணத்திற்கான வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் ராசியையும் பார்ப்பதால் ரொம்ப ரொம்ப சிறப்பான அந்த பயிற்சியாக இருக்குது உங்களுக்கு. 10ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கிற 10ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தை பார்க்க ரொம்ப சிறப்புங்க. இப்போ 1-4-7-10 கேந்திராதிபதி பார்க்குறார். அவன் 1-4-7-10 உட்காந்துருக்கிறார். பலன்கள் பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி பகவான் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது. எதிலும் தங்களது உழைப்பையும் தன் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தும் கன்னிராசி வாசகர்கள் நேர்களே, குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. அதீதமான உணர்வுகள் கொண்டவர்கள், கௌரவத்தையும் அனைத்து இடத்திலையும் எதிர்பார்ப்பீர்கள். சிக்கனத்தை கடைபிடிப்பதாலும் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. உலகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்கள் நீங்கள் தான். தெளிவாக திட்டமிட்டு உடனுக்குடன் செயல்பட போகிறீங்க. உங்களுக்கு கீழ்ப்பணி புரிவர்களுக்கு மன உற்சாகத்தையும் தைரியம் கொடுக்க போகிறீங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வசீகரமான பேச்சும் மிடுக்கான நடையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் பறைசாற்றும். கிடைக்க வேண்டியவை தானாகவே கிடைத்துவிடும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்க இருக்குதுங்க. குழந்தைகள் பிறந்து வம்சம் விருத்தியாகும், வம்ச விருத்தியாக உண்டாக இருக்குதுங்க. சந்தான பாக்கியம் கிட்ட இருக்குதுங்க. குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் முழுமையாக ஆதரவை தந்து உங்கள் கைகளை பலப்படுத்த இருக்கிறார். அதே நேரம் எதிலும் அவசரமும் பரபரப்பும் வேண்டாம். இப்போ நான் பேசுகிறேன் பாருங்க, அந்த மாதிரி இவனாக எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமலும் பரபரப்பும் இல்லாமல் நீங்கள் செய்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த சனி பயிற்சி திருநள்ளாறு சனி பயிற்சி ரொம்ப அற்புதமாக காரணமாக இருக்குதுங்க. தவறு செய்வதும் கூட்டு சேர வேண்டாம். அவரிடமிருந்து சுமமாக விளைவிடவும், கடினமான உழைப்புக்கு நடுவே சற்று ஓய்வெடுத்துக் கொள்வதும், மற்றபடி முன் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உங்களுடைய உதவுங்கள். ஜூலை மாதத்திலிருந்து ஆண்டு இறுதி வரை உங்கள் காலகட்டத்தில் பண வசதிக்கு எந்த குறைவும் இருக்காதுங்க. என்றாலும் கடினமான உழைக்க வேண்டி இருக்குங்க. பேச்சில் நிதானம் தேவை. ஏதாவது சொல்லிவிட்டு ஏதாவது மாட்டிக்காதீங்க. ஏதாவது கோபத்தில் வார்த்தையில் விடுவது ரொம்ப 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 இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் அல்ல. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிங்க, அது அப்படியே உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்காது, நேரம் நடக்கும். மன தைரியம், மனோதிடம் இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஏதோ யாரும் இதை பண்ணிட்டு போகிறாங்க, இதனால் வரைக்கும் பண்ணாததா அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சு போயிடுங்க. ஏன்னா சிலருக்கு அனாவசிய செலவுகள் செய்ய நேரிடும். அதனால் மனச்சோர்வுக்கு ஆளாகாமல் இருங்கள். உங்கள் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உடல் நலத்தில் அக்கறை காட்டவும், குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் கவன தேவை. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வண்டு சண்டைகள் ஏதாவது வந்துட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் பார்க்குறோம். உற்றார் உறவினர்கள் ஒற்றுமை இல்லாத விஷயத்தை கூட பெரிதுபடுத்துவாங்க. இப்போ உற்றார் உறவினர்களுக்காக ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை நீ பெருசுப்படுத்தி
அது அவருடைய எச்சரிக்கை, நீ எச்சரிக்கை நினச்சி நீங்களே மன உளைச்சலுக்கு ஆக போகிறீங்க. அப்போ பிள்ளைகளுக்கு சிறிது பின்னடைவு ஏற்பட இருக்குதுங்க. செய்தொழிலில் அகலகால வைக்க வேண்டாம். மற்றபடி கோயில்களில் நடைபெறும் விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்க. தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ போகிறீங்க. சகோதர சகோதரிடம் ஏற்பட்ட பிணக்குகளை பேசி தீர்த்து கொண்டு வர உறவுகளை புதுப்பிக்க போகிறீங்க இந்த காலகட்டம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த சனி பயிற்சி கன்னிராசி என்பதற்கு இப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். திருநள்ளாறு சனி பயிற்சி, அதாவது 6/3/2026 என்று, அதாவது மிக விமர்சையாக இந்த சனி பயிற்சி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்ல இருக்கிறார். உங்களுக்கு உத்தியோகத்தில் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் சற்று காலமும் பரிசீலிக்க போகிறாங்க. எனவே பொறுமையுடனும் பொறுப்புடன் நடந்து கொள்ளவும். மற்றபடி முடிவு சாதகமாகவே இருக்க போகுதுங்க. வேலையில் திருப்தி காண போகிறீங்க. வெளியூர் பயணங்களை செய்ய போகிறீங்க. சக ஊழியருக்கு உதவ போகிறீங்க. இதனால் அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர இருக்குதுங்க. அன்பார்ந்த வியாபாரிகளுக்கு எப்படி இருக்க போகிறது? அதாவது இந்த 2026 6/3/2026 அன்று சனி பயிற்சி பகவான் சனி பயிற்சி திருநள்ளாறு உங்களுக்கு வியாபாரத்தில் எப்படிப்பட்ட வளங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். வியாபாரிகளுக்கு முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்க இருக்குதுங்க. நண்பர்கள் மற்றும் கூட்டாளி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய வியாபாரம் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட போகிறீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சீராக இருக்க போதுங்க. சிறிய சிரமங்களுக்கு பிறகு புதிய குத்தகைகள் கிடைக்க இருக்குதுங்க. சிலருக்கு கால்நடைகளால் நல்ல லாபம் கிடைக்கும் வண்ணம் இருக்குதுங்க. பால் வியாபாரம் நன்றாக இருக்கும். ஆடு மாடு விவசாயத்துறை எல்லாம் சிறப்பாக இருக்க போது. கொடிகட்டி பறக்க ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. அரசியல்வாதிகளுக்கு அப்படி இருக்க போகிறது. புதிய முயற்சிகளை செயல்படுத்த போகிறீங்க. மேலிடத்தினுடைய ஆதரவு இருப்பதால் புதிய பதவிகளை பெற்று மகிழ போகிறீங்க. உங்கள் புகழும் செல்வாக்கும் உயர இருக்குதுங்க. தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போகிறீங்க இந்த காலகட்டம். கலைத்துறையினருக்கு அன்பார்ந்த கன்னிராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு பழைய ஒப்பந்தங்களை முடித்து கொடுப்பதிலும் சிரமங்கள் ஏற்பட இருக்குதுங்க. என்றாலும் கூட கடினமாக உழைப்புக்க போகிறீங்க. ராசிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்க போதுங்க. அனைத்து விசேஷங்களையும் நன்றாக முடிவெடுத்து போகிறீங்க. அதே நேரம் இந்த வருடம் கடினமாக உழைக்க வேண்டி வரும். உங்கள் விடாமுயற்சியை சக கலைஞருக்கு பாராட்ட போகிறாங்க. அவர்களால் சில வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. பெண்மணிகள் கணவரால் பாராட்டப்பட போகிறீங்க. இதனால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க இருக்குதுங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்க இருக்குதுங்க. அவர்களெல்லாம் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்த போகிறீங்க. மாணவ மணிகள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெற்று போகிறீங்க. பெற்றோருடைய ஆதரவு உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக இருக்குதுங்க. நண்பர்கள் உதவிகள் நீட்ட போகிறாங்க. இதில் நட்சத்திரம் சார்ந்து பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். அன்பாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பகவான் சனி பயிற்சி பலன்கள் உங்களுக்கு திருநள்ளாறு சனி பயிற்சியுடைய பார்வை பிடிக்க போகிறது. இந்த ஆண்டு மேல் அதிகாரியுடைய அனுசரணை இருந்து வரும். உங்களுக்கு வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்ற பாதையை பெற போகிறீங்க. லாபம் அதிகரிக்கும். உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய போகிறீங்க. எதிர்களை வீழ்த்துவதற்கு உண்டான பாதைகளை வகுத்துக் கொள்ள போகிறீங்க. அஸ்த நட்சத்திரங்களுக்கு பிடிக்க போகிறது இந்த மாதம். இந்த வருஷம் இந்த சனி பயிற்சியுடைய பார்வை இந்த ஆண்டு புதிதாக ஆரம்பித்த தொழிலில் ஏற்றம் உண்டாக இருக்குதுங்க. இரும்பு தொடர்பான தொழிலில் அதிக வருவாய் வந்து சேர இருக்குதுங்க. கூட்டாளிகளிடையே ஒற்றுமை பலப்பட இருக்குங்க. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் முடிய கன்னிராசி வர நட்சத்திரமாகும். இந்த வருஷம் உங்களுக்கு சனி பயிற்சி பகவான் சனி பயிற்சி வழங்க இந்த ஆண்டு புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமமாக கிடைத்து வந்தாலும் கூட முயற்சியில் எடுக்க வேண்டியிருக்குங்க. பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி இருக்காது. உடன் இருப்பவர்களால் பிரச்சனை வர இருக்குங்க. அதாவது பரிகாரத்தை பொறுத்தவரையில் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தேங்காய் நெய் விளக்கு ஏற்றி வழிபடவும், முடிந்தவர்கள் தினசரி ஸ்ரீ விஷ்ணு சமஸ்கார நாமம் பிராணம் செய்வதும், துளசியை பெருமாளுக்கு சாத்தி அர்ச்சனை செய்து வணங்கி வர தடைகள் நீங்கி நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க. சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் மாற இருக்குதுங்க. என்ன நேர்களே, கன்னிராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமைக்கிடம் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நின்றுங்கள். நன்றி, வணக்கங்க.